ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவா மீன் இப்படி தான் இருக்கும். இது சின்ன சைஸு. கனவா மீன் க்ளீன் பண்ணும் போது நம்ம எடுக்க வேண்டியது என்னென்னா 3 விஷயந்தான். மை மாதிரி ஒன்று இருக்குங்க, குடல் மாதிரி, அதை எடுத்து போடுறோம் பாருங்கள், அதான் மை. அடுத்தது தலையில் பிளாக் கலரில் கல் மாதிரி ஒன்று எடுத்து போடுறோம் பாருங்கள், அதையும் எடுத்துடணும். அதுக்கு அடுத்தது மேல் தோலெல்லாம் நீக்கணும். ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதான் இதுக்கு மேல் தோல். அது எல்லாத்தையும் எடுத்துடணும். இதை ரெண்டாக பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா அது உள்ளே கவர் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதுதான் இதுக்கு குடல். அதை வெளியே எடுத்துடணும். ஒவ்வொரு கனவா மீன்லேயும் இப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அடுத்தது இன்னொரு பீஸ் எடுத்து நான் செஞ்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பிளாக் கலரில் மை எடுத்துடணும். தலையில் கல் மாதிரி ஒன்று இருக்குங்க, உருண்டையாக, அதையும் எடுத்துடணும். ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதான் மேல் தோல். அதை நம்ம எடுத்துடணும். உள்ள கவர் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். அவ்வளோதான். இதே போல் எல்லாத்துலேயும் நம்ம க்ளீன் பண்ணோம். இது கனவா மீன். இது அதோட குடல். கனவா மீன் குடலை நம்ம தூக்கி போட்டுடணும். இந்த கனவா மீனை தான் நம்ம செய்யணும். இதுதான் கனவா மீனோட கறி. இதை வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இதை வச்சு தான் நம்ம சமைக்கணும். இதே போல் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் க்ளீன் பண்ணோம். கனவா மீனை அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 2 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கனவா மீனில் அந்த மை மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அது ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் 2 வாட்டி நல்லா அலசணும். அதோட கலர் கொஞ்சம் மாறணும், வெள்ளை கலரில். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் 2 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.